நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு நாங்கள் விசுவாசியை உட்கார்ந்திருந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வார்த்தை வர வேண்டும் என்று சொன்னால், அதாவது கள்ள உபதேசம், தப்பான உபதேசம் அல்லது வஞ்சிக்கிற உபதேசம் வரும் என்று சொன்னால், ஒன்று சபை வழியாகத்தான் வரணும். சபையில் வரக்கூடிய பிரசங்கியார் யாராவது தப்பாக பேசணும். குறிப்பாக எங்கள் சர்ச்சில் அதுக்கு நிறைய வாய்ப்பு கம்மி, 99% கம்மி. ஏன்னு சொன்னால், எங்கள் போதகர் யாரையுமே ஏற்ற மாட்டார். அப்படி அவர் ஏற்றுறாருன்னா அவர் கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டாக பேசுகிற ஆளாக தான் இருப்பார். 99 அப்படிதான் இருக்கும். ரெண்டாவது, கள்ள உபதேசம் அல்லது வஞ்சிக்கிற உபதேசம் உங்களுக்கு வரணும், எங்களுக்கு வரணும்னா வீட்டுக்கு வருவாங்க, யாராவது 2 பேராக வருவாங்க. அந்த இயேசுவை பற்றி பேச விரும்புகிறோம், யெகோவாவை பற்றி பேச விரும்புகிறோம், பரிசுத்தாவியை பற்றி பேச விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசக்காரங்க வருவாங்க. பெரும்பாலும் எங்கள் ஊழியக்காரங்க சொல்லி வச்சுருந்தாங்க, அப்படிப்பட்டவங்களை வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கள்ளோபதேசம் வரதுக்கு அது ஒன்று தான் வழியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காலத்தில் உங்களுக்கு கையிலேயே செல்ஃபோன் ஒன்று இருக்கு. அதுக்கு இந்த கள்ளோபதேசம் பல வகையில் உள்ள வருது. யார் பேசுகிறா, யார் சரியான உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபோனோ ஒரு வைஃபை கனெக்ஷனோ இருந்துட்டா போதும், அவர் ஊழியக்காரராக மாறிடுறாரு, அவர் ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா ரெவரண்ட் ஆயிடுறாரு, 1 வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் டாக்டர் ஆயிடுறாரு. நீங்கள் இருக்கீங்க பாருங்க, இந்த மாதிரி பிரசங்கியாரில் எது சரி எது தப்பு ஆராய்ந்து பார்க்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆராய்ந்தும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கர்த்தரிடத்துலேருந்து வருதா, கர்த்தரிடத்துலேருந்து வரலையா, அது உங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. உங்களுக்கு அப்படியே அட்ராக்டிவாக பேசினா போதும், அப்படியே கொஞ்சம் மாயையான வார்த்தைகள்லாம் சொன்னால் போதும், உடனடியாக அதில் இருக்கிறதான அந்த பிசாசினுடைய தந்திரம் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கடைசி காலத்தில் நான் பார்க்கிறேன். அப்படியே சிலர்லாம் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த ஒரு உபதேசம், இது எப்படி அவங்க நம்புறாங்க. கடன் வாங்குறது தப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு, அதை ஒரு கூட்டம் சரியானு கேட்குது, ஒரு கூட்டம் சரியானு கேட்குது. வசனம் நேரடியா இருக்கு, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. உடனே ஒரு குரூப் என்ன சொன்ன தெரியுமா, அது கொரிந்தியருக்கு எழுதினது, இது கலாத்தியருக்கு எழுதினது, அது இஸ்ரவேலுக்கு சொன்னது, இது அவங்களுக்கு சொன்னது. இந்த பைபிள் யாருக்கு சொல்லுச்சுன்றது முக்கியம் இல்லை, இந்த பைபிள் எனக்கு சொல்லுச்சு. அப்புறம் கொரிந்தியருக்கு எழுதினது ஏன் எனக்கு வருது, கலாத்தியருக்கு எழுதியா என்கிட்ட வருது, அப்புறம் எதுக்கு என் கையில் ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு, அது எழுதுனது யாருக்கு எழுதுனா அவங்களுக்கே போட்டிருந்தானே. ஆனா ஏசாயா இஸ்ரவேலுக்கு எழுதின வாக்குத்தத்தம் மட்டும் நமக்கு வந்துடும். ஆனா ஏசாயா இஸ்ரவேலுக்கு சொன்ன கடிந்து கொள்ளுதல் மட்டும் அது இஸ்ரவேலுக்கு தான் போகும், நமக்கு வராது. இதுதான் பிசாசுடைய தந்திரம் கடைசி காலத்துல.